everyone, welcome back to my kitchen. இப்போ எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சம்மருக்கு நமக்கு நிறைய சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடைக்குதுங்க. அதுல ஒன்று வாட்டர்மெலன். ஸோ நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஒரு ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு நம்ம எப்பவுமே ஸ்கின்னை வந்துட்டு தூக்கி போட்டுறோம். ஆனா அந்த வாட்டர்மெலன் ஸ்கின்னில் அவ்வளோ நியூட்ரியன்ட் வேல்யூஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குதுங்க. அதில் விட்டமின் சி, விட்டமின் B6, பொட்டாசியம், ஜிங்க்னு அவ்வளோ நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்கின்னை வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு அதை வச்சு ஒரு கூட்டும் ஒரு தயிர் பச்சடி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. நம்ம வாட்டர்மெலன் வாங்குறப்போ இந்த ரெட் பார்ட் மட்டும்தான் சாப்பிட்றோம். ஸோ இந்த ஒயிட் பார்ட்டையும் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ இந்த ஃப்ரூட் தனியாக, ஸ்கின் தனியாக எடுத்தாச்சு. இந்த க்ரீன் பார்ட்லேருந்து ஒயிட் பார்ட் மட்டும் எடுத்துடலாம். இப்போது இந்த க்ரீன் தனியாக எடுத்தாச்சு. அதுலேருந்து இந்த ஒயிட்டையும் நல்லா தனியாக சீவி எடுத்தாச்சு. இந்த க்ரீனை இப்போ தூக்கி போட்டுடலாம். இதை மட்டும் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அன்றைக்கி சமைக்கிறதுக்கு வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்றதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமா கூட இன்னொரு முறை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் எப்படி அரைச்சி விட்ட கூட்டும் ஒரு தயிர் பச்சடியும் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த கூட்டு பண்ணுறதுக்கு பாசிப்பயிறு ஒரு அரை கப்புக்கும் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு அரை கப்பு வேணும்னா எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். ஸோ இதை மாதிரி ஃபுல்லாக ஒரு கப்பு 2 கப்பு வந்துட்டு இந்த நம்ம வாட்டர்மெலனோட தோல் வந்துட்டு ஒரு 2 கப்பு ஃபுல் கப்பாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ இங்கே மசாலா அரைச்சி விடுறதுக்கு ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தேங்காய் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி கூட்டு பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ இந்த பாசிப்பயிரை நல்லா கழுவிட்டு இந்த குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ அதுலேயே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாட்டர்மெலனோட தோல், அப்புறம் ஆனியன், ஒரு ஆனியன். இதிலே நான் ஒரு ஸ்பூனுக்கு மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்ந்து அரைச்ச தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு. ஸோ தண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் விட்டு குக்கரை மூடிடலாம். தண்ணி ஒரு கப்பு. இப்போ இதை மூடி ஒரு 2 விசில் விட்டுடலாம். இப்போது இந்த விசில் வர நேரத்தில் இந்த மசாலாவை அரைச்சிடலாம். மிக்சியில் வச்சிருக்கிற தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இந்த கூட்டை நான் தாளிக்கிறதுக்கு நான் வந்துட்டு கோகோனட் ஆயில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா எந்த ஆயில் வேணாலும் எடுக்கலாம். இந்த கூட்டுக்கு கோகோனட் ஆயிலில் தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆயில் சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது தாளிப்பு வடகங்க இருந்தால் போட்டுக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ இதில் வெந்த பருப்பு, கூட்டு வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். இதிலேயே அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் மசாலாவும் சேர்த்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை இப்போ நல்லா கொதிக்க விடணும்னு இல்லை, லைட்டாக கொஞ்சம் நுர கட்டி வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லைங்க, சும்மா ஒரு கொதி வந்தால் போகிறோம். சூப்பரான ஒரு தர்பூஸில் பண்ணின ஒரு கூட்டு ரெடி. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இது தர்பூஸோட ஸ்கின்ல தான் நம்ம பண்ணியிருக்கோன்னு. இப்போது இந்த தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு இந்த வாட்டர்மெலன் ஸ்கின்னை வந்துட்டு ஒரு கடாயில் வேக வச்சிடலாம். அளவெல்லாம் கிடையாதுங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்து இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். ஸோ லைட்டாக உப்பு சேர்த்துட்டு மூடிடலாம். இதை வேகட்டும் கொஞ்ச நேரம். இப்போது இது ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நடுவில் கொஞ்சம் கலந்து விடுங்க. நான் விட்ட தண்ணி எல்லாமே நல்லாவே வத்திடுச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம். இப்போ இது வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகிருக்கும். ஸோ சாஃப்டாக ஆகிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அது கொஞ்சம் ஆறினதும் அதில் தயிர் ஊற்றி தாளித்து கொட்டிடலாம். இப்போ வேக வச்சு வச்சுருந்தேன் இந்த வாட்டர்மெலன் ஸ்கின் நல்லாவே ஆறிடுச்சு. இதில் நல்ல கெட்டி தயிராக கலந்துப்போம். இதில் கொஞ்சமாக சால்ட் மட்டும் போட்டுப்போம். ஆல்ரெடி நம்ம சால்ட் போட்டிருக்குறோங்க, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம், அவ்வளோதான். ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தாச்சு. ஸோ நம்மளுடைய தர்பூசணி ஸ்கின்னோட தயிர் பச்சடியும் ரெடி. இந்த ஈஸியான டேஸ்டியான கூட்டு நீங்கள் ஒரு முறை இந்த வாட்டர்மெலன் ஸ்கின்னை வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. கண்டிப்பாக மற்றவங்களால இது வாட்டர்மெலனில் பண்ணினது தான் சொல்லி தெரியவே தெரியாது. நீங்கள் சொல்லலைன்னா சுத்தமாக தெரியாது. ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதே மாதிரி ஈஸியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, take care. Bye.